நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோகமாக வெற்றி பெற்றிருக்கு. அதேபோல ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது. அதில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்காரு. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அதற்கு எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணோட ஜனசேனா மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. மொத்தம் 175 சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டணி 167 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியிருக்கு. இதில் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் 135 இடங்களில் வெற்றி கண்டிருக்கு. மேலும் பாஜக 8 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதே போல ஜனசேனா கட்சி 21 பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெறும் 12 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த ஜெகன்மோகன் ரெட்டி தற்போது கடும் சரிவை சந்திச்சிருக்காரு. இதற்கு சந்திரபாபு நாயுடுவோட கைது தான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை ஆந்திரா மக்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. மேலும் சிறையில் இருந்து வந்த சந்திரபாபு தான் அனுபவித்த துயரங்களையும் பகிர்ந்து கொண்டார். இதுவும் ஒரு அனுதாப ஓட்டுகளை கொடுத்தது. அதே போல என்டிஆரின் நூற்றாண்டு விழாவில் ரஜினி கலந்து கொண்ட போது சந்திரபாபுவை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார். அதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ரோஜா கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார். அது மட்டுமின்றி ரஜினியை ஜீரோ என்றெல்லாம் விமர்சித்தார். இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஜெகன்மோகன் ரெட்டி இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூட ரசிகர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டினர். இவ்வாறாக ரஜினி ரசிகர்கள் ஆதரவும் சந்திரபாபுவின் வெற்றிக்கு ஒரு மறைமுக காரணமாக இருக்கிறது. அதேபோல ரஜினியை விமர்சித்த ரோஜாவும் தோல்வியை கண்டுள்ளார். இதைத்தான் ரசிகர்கள் இப்போது கொண்டாடி வராங்க. அந்த வகையில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு விரைவிலே பதவியேற்க இருக்காரு. இதனால் ரோஜாவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா திட்டி தீர்த்துருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் கூடவே சேர்ந்து நடிச்சுட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா பேசுகிறீங்களே, இது நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்டார் ரொம்ப அன்பான மனிதர், அதனால தான் உங்களை இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் மன்னிச்சு விட்டுருக்காரு. இப்படி மன்னிச்சு விட்டுருக்க அதுவே பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களை மாதிரி ஆளுங்க பதவி பவர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களை ஏற்றி விட்டவங்களே நீங்கள் ஏறி மெரிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இதற்கு குறித்து அவர் எந்த விமர்சனமே வைக்காம எந்த பதிலடியும் கொடுக்காம இருக்காரு. இனி வரப்போகிற காலங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோஜாவுக்கு எந்த மாதிரியான பதிலடி கொடுப்பாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.